சளித்தொல்லை இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் மிகப்பெரிய இம்சை. சுக்கு மிளகு ரெண்டும் போட்டு ஒரு கஷாயம் போட்டு குடித்தாங்க அப்படின்னா கேட்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டு வாசலில் துளசி வச்சுருப்பாங்க. காய்ச்சல் அப்படின்னா ஒரு டோஸ் கொடுத்தா உடனே காய்ச்சல் கேட்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன், இது ஒரு 3 சொட்டு. வணக்கம், யோகம் நேயர்களுக்கு சிறுவித்தூர் வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சளித்தொல்லை. இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் மிகப்பெரிய இம்சை. மூச்சு விட முடியாது, மூக்கில் சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தொந்தரவு தீர்றதுக்கு நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான ரெமெடி இருக்குது. அது இவங்க வீட்டிலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கு மிளகு ரெண்டும் போட்டு ஒரு கஷாயம் போட்டு குடித்தாங்க அப்படின்னா கேட்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டு வாசலில் துளசி வச்சுருப்பாங்க. அந்த துளசியை எடுத்து 2 மிளகு தட்டி போட்டு துளசி மிளகு கஷாயம் அது குடித்தாங்கனாலும் இந்த சளி கேட்கும். இதெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது திரிகடுகு சண்டமார்தம், சுக்கு மிளகு திப்பிலி, இது 3ஐயும் சூர்ணம் பண்ணி இதில் சண்டமார்தம் அப்படின்னு ஒரு மெடிசன் சேர்த்துருக்கோம். சின்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் அப்படின்னா ஒரு டோஸ் கொடுத்தா உடனே காய்ச்சல் கேட்கும். ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தைகளுக்கு அவ்வளோ அற்புதமாக காய்ச்சலுக்கு இது நல்ல ரெமெடி. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கூட இந்த நவக்கல்பெண்ணெய் இல்லைன்னா நவபாசன சுடர் தைலம், இது ஒரு 1/4 டீஸ்பூன், இது ஒரு 3 சொட்டு, இது ரெண்டையும் கலந்து நல்ல சுத்தமான தேன் நாங்களே கொடுத்துருவோம். இந்த தேன் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாள்பட்ட சளினாலும் சரி அவங்களுக்கு அந்த சளி பூராமே தீரும். மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்காது, ஈஸியாக மூச்சு விடுவாங்க. சளி கரைஞ்சி மோஷன் வழியே போகும். அவங்களுக்கு நிறையா பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு சளி தொல்லை இருக்குது, இந்த சளி தொல்லையால் நம்ம மெடிசன் சாப்பிட்டோம்னா மூக்கு வழியவே சளி வந்துடுமோ, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இது இந்த மெடிசன் சாப்பிட்டாங்க அப்படின்னா சளி அப்படியே கரைஞ்சி யூரினாவும் போகும், மோஷனாகவும் போகும். இவங்களுக்கு சளி எங்கே போச்சுன்னே தெரியாது. தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாதம் 2 மாதத்தில் இவங்களுக்கு வருஷக்கணக்காக இருந்த சளி தொல்லை கூட நிரந்தரமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நவக்கல்ப நெய் தான். திரிகடுகில் இந்த நவக்கல்ப நெய் சாப்பிடும்போது அந்த சளி தொல்லையை நிரந்தரமாக இது தீர்த்து வைக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன ஒரு வயசு குழந்தையிலேருந்து 65 வயசு 70 வயசு பெரியவங்க வரை கொடுத்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர் சரியாகி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக சளி தொல்லையால் மூச்சு விட முடியாமல் ஏகப்பட்ட சிரமங்களில் இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டவங்க பூராமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு தேவைக்கு கீழே நம்பர் போகுது, அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.